வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது கோடிங்க்கு கான்ட்ரவர்சியான வீடியோ இல்லை. பட் கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வெறும் சேலரி பெனிஃபிட்ஸ்க்காக கோடிங் சூஸ் பண்ணி ஃபீல் பண்ண வேணாம்னு ஆல்டர்னேட்டிவ் கரியர் பாத் சஜஸ்ட் பண்ணுற வீடியோ தான் இது. இது வரைக்கும் நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்று உங்கள் அப்பா அம்மா என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா அந்த கோர்ஸ் வழியாக எந்த ஜாபுக்கு அதிகமான சேலரி கிடைக்குமோ அதை சூஸ் பண்ணுவீங்க. அதுவும் என்ன கோர்ஸ் எடுத்திருந்தாலும் மெக்கா இருக்கட்டும், ட்ரிபிளியாக இருக்கட்டும், ஐடியில் போனால் நிறைய மணி கிடைக்கும், ஜாப் அஷூரன்ஸ் கிடைக்கும்னு ஒரு கோடிங் லாங்குவேஜ் படித்து ஒரு ஜாப் போயிருப்பீங்க. ஆனால் அதில் உங்களால் எவ்வளோ நாள் தான் சர்வைவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன தான் சர்வைவ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஐடி ஜாபில் வர சேலரி தான் முக்கியம்னு சொன்னீங்கன்னா கோடிங் இல்லாமல் ஐடியில் நிறைய ஜாப் இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் டாப் 5 ஜாப்ஸை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்னோட லிஸ்ட்டு படி 5th பொசிஷனில் இருக்கிற ஜாப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இந்தியாவில் சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸோட சேலரி சும்மா 4 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ்னால் வேறு யாரும் இல்லைங்க, இப்போது மிந்த்ரா ஆப்பில் ஆஃபர் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாற்றி புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களேன். இந்த ஃபீச்சரெல்லாம் கோடு போட்டு டெவலப் பண்ணுறவங்க டெவலப்பர்ஸ். இதே மாதிரி ஃபீச்சர்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஆஃபர் வேல்யூ கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதா, நீங்கள் அப்ளை பண்ணுற டிஸ்கவுண்ட் கோட் ப்ராப்பராக அப்ளிகபிள் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணுறவங்க தான் டெஸ்டர்ஸ். இந்த ஜாப்க்கு ஃபுல்லாக கோடிங் நாலேஜ் தேவைப்படாது. இதை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன படித்தா எந்த ஃபீல்டுக்கு போகலான்னு எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. 4th பொசிஷனில் இருக்கிற ஜாப் டிசைனர்ஸ். ஒரு ஆப் டெவலப் பண்ணி ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்போட லே அவுட் யூஸருக்கு அட்ராக்டிவாக இல்லாமல் போச்சுன்னா அந்த ஆப்பே ஃப்ளாப்புங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக அட்ராக்டிவாக டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்கள தான் டிசைனர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிசைனிங்கை வச்சு நீங்கள் கரியர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா மொத்தம் 4 மேஜர் டொமைன்குள்ளே போகலாங்க. 1 UI UX டிசைனிங், 2 கிராஃபிக் டிசைனிங், 3 மோஷன் கிராஃபிக் டிசைனிங், தென் 4th ப்ராடக்ட் டிசைனிங். இதில் சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 LPAலேருந்து 20 LPA வரைக்கும் வாங்கலாங்க. அகெயின் இந்த ஜாபுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 3rd ஜாப் டேட்டா அனலிஸ்ட். இந்த ஜாப் ரோல் கரண்ட்லி பூம் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கே நிறைய இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். மினிமம் டு நோ கோடிங் ஜாப் லிஸ்ட்டில் வர இந்த டேட்டா அனலிஸ்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க? இப்போது நீங்கள் ஒரு அரிசி கடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது லாஸ்ட்டில் போகுது. ஏன்னு பார்த்தா நீங்கள் செல் பண்ணுற ஏரியாவில் அரிசியே சாப்பிட மாட்டுறாங்க, ஆனால் அங்கே சப்பாத்தி தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ உங்கள் பொட்டென்ஷியல் கஸ்டமர் அங்கே இல்லை, வேறு இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் வெறும் அரிசி கடைக்கு மட்டும் இல்லைங்க, அரிசியில் ஆரம்பித்து அம்பானி பிஸ்னஸ் வரைக்கும் எல்லா யூசர் பேஸ்ட் டேட்டாவும் வச்சுருப்பாங்க. இதை ஷார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு கம்பெனிக்கு கொடுக்குற வேலையை தான் டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறாங்க. இதில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 5 LPAலேருந்து 12 LPA வரைக்கும் வாங்கலாங்க. நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். எஸ், டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டேட்டா அனாலிட்டிக்ஸ். பிகாஸ் டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் கேதர் பண்ணி ஷார்ட் பண்ணி டேட்டா எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் மாடல் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா சும்மா 7 lakhsலேருந்து 25 lakhs per annum வரைக்குமே வாங்கலாம். ஈவன் ஃப்ரெஷர்ஸ்க்குமே அவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்களாங்க. இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கான டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருப்போம். இதை இங்கே பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃபோக்கஸ் ஏரியாவை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுமா டேட்டா அனலிஸ்ட் ஆகணுமான்றதை நீங்களே சூஸ் பண்ணுங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக் சப்போர்ட். இருங்க, சொன்ன உடனே வீடியோ விட்டு போயிடாதீங்க. என்ன ப்ரோ, கால் சென்டர் BPO வேலையை போய் டாப் 5 பேயிங் ஐடி ஜாப்ஸ்குள்ளே வரும்னு சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, ஒரு டெக்னிக்கலாக கோடிங் தெரிஞ்ச பர்சன் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்ப்பாங்களோ கோடிங்கே தெரிஞ்சிக்காமல் டெக் சப்போர்ட் பர்சன் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் கிளைண்ட்டுக்கும் டெவலப்பர்ஸ்க்கும் இருக்கிற இன்டர்மீடியேட்டரே. ஆமாம் ப்ரோ, இதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் இவங்களோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே கம்பெனிலேருந்து வேலைக்காகாது ப்ரோ, கம்பெனி மாற்றி மாற்றி போகணும். இந்த வீடியோ யாராச்சும் டெக் என்தூசியாசிஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வேறு என்னென்ன கோர்ஸ்க்கு என்னென்ன சேலரி தராங்கன்ட்டுன்னு சொல்லிட்டு போங்க. மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா டெக் அப்டேட்ஸ், ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்னு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம்.